சற்று முன் தவேகாவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் கடம்பூர் ராஜு. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி விஜய். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி தரப்பினர் நாடியுள்ளனர். அதிமுகவில் இதே நிலை நீடித்தால் லோக்சபா தேர்தலிலும் பாஜகவிற்கு எந்த லாபமும் இருக்காது என்று கூறியுள்ள எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்ட பாஜக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அதிருப்தியில் இருக்கின்றனர். அதிருப்தியில் இருந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. அதேபோல புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியை வேறு நிர்வாகிகள் மூலமாக நாடிய போதும் கூட கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் ஜீரோவிலிருந்து தொடங்கட்டும் என்று விடாப்பிடியாக கூறியிருக்கிறார். மறுபக்கம் தவேகாவிலும் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பில்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனால் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கட்சி வேலைகளில் ஆர்வம் காட்டாமல் அமைதியாகிவிட்டனர். மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட அளவில் தன்னுடைய ஆதரவாளர்களை பதவிக்கும் பொறுப்புக்கும் கொண்டு வர தயாராகி விட்டார். அவர்களுடன் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி வருகிறார். இதனால் அதிருப்தி எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாஜகவிடம் பேச தொடங்கி இருக்கின்றனர். பாஜகவின் தமிழக பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி தரப்பு பேச தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுகவின் சூழல் சரியில்லை, இப்படியே சென்றால் லோக்சபா தேர்தலிலும் கூட பாஜகவிற்கு எந்த லாபமும் இருக்காது என்று நேரடியாகவே பியூஷ் கோயலிடம் கூறியிருக்கின்றனர். லோக்சபா தேர்தலில் பாஜக இந்த முறை தமிழ்நாட்டில் சில இடங்களையாவது எதிர்பார்க்கிறது. ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவால் எந்த முடிவையும் எடுக்கவும் முடியவில்லை. தவேகா திடீரென ஆட்சி அமைத்திருப்பதால் அமித்ஷா கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக அந்த கட்சியில் சொல்லுகின்றனர். அதேபோல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கவிருப்பதால் தமிழக அரசியலில் கவனம் செலுத்தவும் அவருக்கு நேரமில்லை. இதனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு அமித்ஷா தமிழக அரசியலில் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதுவரை அதிமுகவினரும் அமைதி காக்க முடிவு செய்திருக்கின்றனர். அதேபோல டிடிவி தினகரனை அதிமுகவிற்கு கொண்டு வரும் முடிவில் எஸ்பி வேலுமணி இருப்பதையும் அமித்ஷா காது கொடுத்து கேட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இன்னொரு புறம் ஆர்பி உதயகுமார் அதிமுக பொதுச் செயலாளராக முயற்சிக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் பதட்டத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல பேசி வருகிறார் என சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமாரும் கூறியுள்ளார். மேலும் திமுக எப்போதும் தனியாக நின்று 50 சீட்டுகள் கூட வாங்க முடியாது, திமுக கூட்டணி கட்சியால் தான் கடந்த ஆண்டுகளில் ஆட்சி அமைக்க முடிந்தது என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அப்போது எம்எல்ஏக்களாக தொடர்வது சாதாரண விஷயமல்ல. ஆர்பி உதயகுமார் ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர். ஆர்பி உதயகுமார் அதிமுக பொதுச் செயலாளராக முயற்சி செய்து வருகிறார். இதனால்தான் அதிமுகவினர் அந்த கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் என்று புதிய தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் உட்கட்சி பூசல் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி தரப்பினர் டெல்லி தலைமையை நாடி உள்ளது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கட்சியில் இதே நிலை நீடித்தால் வரும் மக்களவைத் தேர்தலும் பாஜகவிற்கு எந்தவித லாபமும் இருக்காது என்று அவர்கள் எச்சரித்துள்ளதாக தெரிய வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு அதிமுகவை ஒருமுகப்படுத்த பாஜக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது. முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் தற்போதைய செயல்பாடுகளால் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அதிருப்தியாளர்களுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவிகளை வழங்க EPS விரும்பவில்லை என்றும் அதற்கு பதிலாக புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க அவர் தீவிரமாக இருப்பதே இந்த மோதலுக்கு முக்கிய காரணம். வேறு நிர்வாகிகள் மூலமாக சமரசம் பேச முயன்ற போதும் கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் ஜீரோவிலிருந்து தொடங்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தாலும் தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பில்லை என்பது உறுதியானதால் இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் தற்போதைக்கு அமைதி காத்தும் வருகின்றனர். இந்த சூழலை சாதகமாக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட அளவில் தன்னுடைய ஆதரவாளர்களை பொறுப்புக்கு கொண்டு வரும் வேலைகளையும் ஆலோசனை கூட்டங்களையும் தீவிரப்படுத்தியுள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த அதிருப்தி தரப்பு தமிழக பாஜக பொறுப்பாளரான
மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தங்களது குமுறல்களை கொட்டி அதிமுகவின் தற்போதைய சூழல் குறித்து விவாதித்துள்ளார்கள். தமிழகத்தில் தாவேகா திடீரென ஆட்சி அமைத்துள்ள அரசியல் சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக காய்களை நகர்த்த எண்ணியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருப்பதால் அவரால் உடனடியாக தமிழக அரசியலில் கவனம் செலுத்தவும் முடியவில்லை. நாடாளுமன்ற தொடர் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அமித்ஷா இதில் இறுதி முடிவு எடுப்பார் என்பதால் அதுவரை அமைதி காக்க அதிருப்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையேதான் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வரும் வேலுமணியின் திட்டத்தையும் அமித்ஷா உன்னிப்பாக கேட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருக்கும் வகையில் அதிமுகவிலிருந்து தாவேகா பக்கம் வர முடிவு செய்த முன்னாள் அமைச்சர்கள் சிலரை கடம்பூர் ராஜு அலர்ட் செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. தாவேகாவில் இணைந்த பிறகு அமைச்சர்களை பார்க்கவே நேரம் கொடுக்கப்படவில்லை என்று புலம்பியிருக்கும் கடம்பூர் ராஜு சீனியர் நிர்வாகி என்ற மரியாதையும் இல்லை என்று புலம்பியிருக்கிறார். இதனால் அதிமுகவினர் எடுத்த முடிவை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்றனர். தாவேகா ஆட்சி அமைத்த நாள் முதல் அதிமுகவிலிருந்து சாரையாக நிர்வாகிகள் இணைய தொடங்கிவிட்டனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் இணைப்பு விழா நடத்தப்பட்டது. ஆனால் இரு விஜயபாஸ்கர் இலைகள் இணைந்த பிறகு அதிமுகவிலிருந்து தாவேகா பக்கம் செல்வோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தரப்புடன் தாவேகா தொடர்ச்சியாக ஆலோசனைகள் மேற்கொண்டும் வருகிறது. ஆனாலும் அவர்கள் தாவேகாவில் இணையும் முடிவை இதுவரை எடுக்க தயக்கம் காட்டி வருகின்றனர். இதற்கு அதிமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்களின் புலம்பல்களே காரணம் என்று தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் தாவேகாவில் இணைந்த அதிமுகவினர் யாருக்கும் புதிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படவும் இல்லை. இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட சீட் கிடைக்குமா என்பதே சந்தேகமாகவே இருந்து வருகிறது. தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுகவில் இருந்து யாரும் தாவேகா பக்கம் வந்துவிடாதீர்கள், நமக்கு இருக்கும் ஆதரவாளர்களுக்கு கொஞ்சமும் மரியாதை இருக்காது. தாவேகாவில் இணைந்த நாளன்று அமைச்சர்களை பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டாலும் கொடுக்க மறுக்கிறார்கள். முதல்வர் விஜயை சந்திப்பதெல்லாம் குதிரை கொம்பாக இருக்கிறது. சீனியர் என்ற மரியாதை கூட தாவேகாவில் இருப்பதில்லை. அப்படி இணைந்தால் வீட்டிலேயே அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று எச்சரித்துள்ளார். இதனால் தாவேகாவில் இணையலாம் என்ற முடிவு எடுக்க முடியாமல் அதிமுகவினர் பீதியில் இருந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவிலும் கூட எந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் முன்னிருக்கும் ஒரே வாய்ப்பு தாவேகா மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பதவியை கொடுக்க மறுப்பதால் என்ன செய்வதென புரியாமல் சீனியர் நிர்வாகிகள் அமைதி காத்து வந்தார்கள். இருந்தாலும் அடிமட்ட அளவில் அதிமுக நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கடம்பூர் ராஜு சமீபத்தில் தாவேகாவில் இணைந்தாலும் தாவேகாவிலிருந்து அவர் விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுகவில் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த கடம்பூர் ராஜு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.